பிரைஸ் தி லார்ட். இயேசு ஏன் கல்லை உருவகமாக பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். இயேசு தம்முடைய அடையாளத்தையும் அவருக்கு மக்கள் எவ்வாறு பதிலளிக்கிறார் என்பதை விளக்கம் விரும்பினார். ஆகவே அவர் மிகவும் சாதாரணமான ஆனால் சக்தி வாய்ந்த கல்லை உருவகமாக பயன்படுத்தினார். அவருடைய நாட்களில் அனைவருக்கும் கல்லின் மதிப்பை அறிந்திருந்தார்கள். அது கட்டுவதற்கும் எல்லையை குறிப்பதற்கும் நினைவு சின்னங்களுக்கும் நியாய தீர்ப்புக்கும் கூட பயன்படுத்தப்பட்டது. ஆனால் வேதத்தில் கல் ஆழமான சத்தியத்தை அர்த்தம் கொண்டுள்ளது. லூக்கா 20:17-18 வயசில் இயேசு இவ்வாறு கூறினார். வீடு கட்டினவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின் கருத்தென்ன? அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ அவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்கு போடும் என்றாரு. இந்த கல்லின் உருவகம் 3 முக்கிய உண்மைகளை நமக்கு கற்பிக்கிறது. முதலாவது சத்தியம், கிறிஸ்துவே மூளைக்கல். வீடு கட்டினவர்கள் ஆகாதென்ற கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. கட்டிடம் கட்டுபவர்கள் இயேசுவை நிராகரித்த மத தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் இயேசுவை நிராகரித்தால் கூட தேவன் இயேசுவை தம்முடைய புதிய ஆலயமாக சபையின் அஸ்திபாரம் ஆக்கினார். ஒரு மூளைக்கல் முழு கட்டடத்தின் திசையையும் அமைக்கிறது. அது இல்லாமல் போனால் கட்டமைப்பு கோணலாகிவிடும். அதுபோல நமது நம்பிக்கை, நேரம், பணம் மற்றும் உறவுகள் நம் வாழ்க்கை இயேசுவின் போதனையுடன் ஒத்துப்போக வேண்டும். இல்லை என்றால் அது சரிந்துவிடும். இரண்டாவது, கிறிஸ்துவை இடரின் கல். அநேகர் சுயநீதி, பாரம்பரியம் அல்லது வல்லமையை பற்றி கொள்ளும் பொழுது இயேசுவின் மீது தடுமாறுகிறார்கள். சுவிசேஷம் ஒரு நபரின் பாவத்தை அம்பலப்படுத்துகிறது மற்றும் இயேசுவுக்கு முன்பாக அவரை தாழ்த்துகிறது. ஒரு நபரின் விசுவாசம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள செய்கிற அதே நேரம் பாவத்தையோ பெருமையோ அக்கிரமத்தையோ பற்றி இயேசு சவால் விடும்போது மக்கள் தடுமாறுகிறார்கள். நாம் அவ்வாறு இருக்கக்கூடாது. எனவே நாம் கிறிஸ்துவை எதிர்க்க அல்ல, அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, இயேசுவை நியாய தீர்ப்பின் நொறுக்கும் கல்லாக இருக்கிறார். ஆகவே லூக்கா 20:18 இயேசு இவ்வாறு எச்சரிக்கிறார். அது எவன் மேல் விழுமோ அவனை நசிக்கு போடும் என்றால் நாம் இயேசுவை நம்பினால் அவரே நமது ரட்சிப்பின் பாறை. நாம் அவரை நிராகரித்தால் அவரே நியாயத்தின்மை கல்லாக மாறுகிறார். எனவே இயேசுவை நாம் மூளைக்கல்லாக, அசிபார கல்லாக ஏற்றுக்கொள்வோமாக. நாம் தடுமாறும் போது நம்மை தாழ்த்துவோமாக. பேரழிவின் புயலின் போது உறுதியாக நிற்க நாம் அவரை நம்புவோமாக. ஆமென்.